தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குடும்பத்துல ஒரு கஷ்டம் ஏதோ இருக்குது அந்த குடும்பத்துல. அதை அவர் வெளியே வரக்கூடாது, வெளியே வந்துச்சு, அது வெளியே கொண்டாந்துட்டாங்க. இப்போ சரஸ்வதி அம்மா எங்க ஐயா சண்டை போட்டா நல்லா இருக்குமா? அப்போ மனைவி என்ன சொல்றாங்க அதை கேட்பாரு, எங்க ஐயா கேட்பாரு. உலகத்திலேயே சாதிச்சு வந்துக்கிறாருன்னா இங்க தமிழ்நாட்டே ஒரு வருஷம் கொடுத்து பாருங்க சார், ஒரு மாசம் கொடுத்து பாருங்க சார். இவ்வளோ பேசுறாரு ஐயா. ஒரு நாளாரு தன்னுடைய அப்பா பத்தி எதிர்த்து பேசியிருக்காரு. சொல்லுங்க. கட்டாயம் வந்துதான் ஆகணும், முடியாது. பிள்ளைய அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு, நான் சத்தியமா சொல்றேன். சௌமியா தம்பி பொண்டாட்டி, அவங்க ஒரு அது சம்மந்தி தான். நம்ம ரெண்டு பேருக்கும் நாத்தனார் சொல்லுவாங்களே கிராமத்துல, நாத்தனார் அண்ணி இது அந்த இது அங்க நடக்குது. சௌமியா தான் அவரை தூண்டி விடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி அதெல்லாம் தப்பு சார், இதெல்லாம் தப்பு சார். ஏன் சார் மனைவி சொல்ல மந்திரம்னு சொல்றேன் ஐயா, தந்தை சொல்ல மந்திரம்ன்றாரு. ஆமா, நான் மனைவி சொல்ல மந்திரம் அப்படி வச்சுக்கிட்டா போச்சு. புரியுதா பாருங்க. ஏன் நான் எங்க வீட்டுக்காருக்கு நான் சொன்ன கேட்கறாரு. அப்ப குடும்பம் நல்லா இருக்காத? குடும்பம் இப்போ சரஸ்வதி அம்மா எங்க ஐயா சண்டை போட்டா நல்லா இருக்குமா? அப்போ மனைவி என்ன சொல்றாங்க அதை கேட்பாரு, எங்க ஐயா கேட்பாரு. மனைவி ஆமா, மனைவி மேல அவ்வளவு பாசமும் பிரியும் உடையவர் எங்க. பட் மனைவி சொல்லும் போது அது கட்சியோட பெரியவருக்கு மனஸ்தாபம் வரும்னு யோசிக்கலையே அவரு இது சொல்லும் போதா? எங்க அம்மாவுக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்ல, அதனால. யாருக்கு? சரஸ்வதி அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்போ கொஞ்சம் சுமாரா இருக்காங்க. பேசுறாங்க ஒரு நேரம். ஏன் சார் எனக்கு உடம்பு சொன்னேன், ஒரு நேரம் நல்லா இருக்குது உடம்பு சார், ஒரு நேரம் நல்லா இல்லை சார். எனக்கும் வயசாகி போச்சு, எங்க அம்மாவுக்கும் 75 இது ஆச்சு, கல்யாணமே 60 ஆயிடுது. அப்போ என்ன 80 வயசுக்கு மேல. சரி, நீங்களே சொல்றீங்க கல்யாணம் 60 ஆயிடுச்சுங்கிற. 60 வயசு 2 பேரும் சேர்ந்து 60வது திருமண நாளை கொண்டாடினாங்க. நான் என்ன சொன்ன, கட்சி வேறுபாடு என்னமான இருக்கட்டும், ஒரு பிள்ளைக்கும் அப்போ சண்டை நடக்குது சார். நீ பொல்லாது போய் நீ இப்படி பண்ற அதை பண்ற, தப்பு வீட்டுக்கே வராது, போன்றாரு. வரும் போ வெளியினா கஷ்டம் தானே சார். என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப விழா தானே, ஒரு நல்ல நாள் தானே. அன்னைக்கு போயிட்டு இல்லை, அன்னைக்கு கூட ஐயா கோவப்பட்டு அனுப்புவார் சார். ஏன் இவர் போகல? அதுதான் அப்படி சொல்லிடுவாரு. இது வரைக்கும் தூரம் இருக்கும்போதே இப்படி பேசுறாரு. கிட்ட போனா ஒன்றும் அதிகமாக தானே பேசுவாரு. எனக்கும் கோவம் வரும் இல்லையா? ஏம்பா நான் தான் சொன்னேன், நீ 8 அடி பஞ்சு அது 16 அடி பையில்ல புலி. அதனால இப்போ ஐயா இது பாருங்க, சந்தேகப்படாதீங்க. ஐயா நிச்சயம் எல்லா வச்சிலையும் வெற்றி பெறுவாரு. அப்புறம் மாதிரி இந்த தமிழ்நாட்டுல இந்த இந்தியாவில ஒரு தலைவரை சொல்லுங்க சார். அவரால் சின்ன மருத்துவரை அன்புமணி சொல்றேன். உலகத்திலேயே சாதிச்சு வந்துக்கிறாருன்னா இங்க தமிழ்நாட்டே ஒரு வருஷம் கொடுத்து பாருங்க சார், ஒரு மாசம் கொடுத்து பாருங்க சார். அது உள்ளது பிடிக்காதவங்க தான் இவ்வளவு மீடியாவுக்கும் பண்றாங்கன்னா இது எனக்கே தெரியுது. எனக்கு இந்த வயசுல எவ்வளவு பேரை பார்த்துட்டு வந்திருப்பேன் சொல்லுங்க. எவ்வளவு பேர், எத்தனை மந்திரிகளை நான் பார்த்துருப்பேன், எத்தனை முதல்வர்களை பார்த்துருப்பேன், என்னென்ன நாடகம் ஆடி என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன செய்யறாங்க மக்களுக்கு. அதே மாதிரி இவங்க எவ்வளோ பேசினாங்க அப்பா பாருங்க. இந்த மீடியாக்காரெல்லாம் இப்போ ஐயா ஐயா ஐயான்றாங்களே, ஐயா அப்படி போராட்டம் பண்ணாரு. அது ஒரு வரி வராது. இந்த சண்டையை தான் மென்னும் கிடக்குறாங்க. இந்த சண்டையை தான் பெருசாக்கி பூதாகாரமா ஆக்கி அதை பெருசாக்கி மீடியால அதுதான் தீனி போட்டுங்கிறாரு ஐயா. எங்க ஐயா தீனி போடுறாரு அவங்களுக்கு. மீடியாவுக்கு தீனி போடுறாருங்கிறீங்க. ஆமா, இவர் பதில் சொல்ல வேண்டியதானே. என்ன சொல்றது? அதை தான் நான் சொல்லிட்டேன் சார். அதுக்கு இப்போ இந்த நேரம் அவருக்கு மனநிலை கொஞ்சம் இதாக கஷ்டம், பிள்ளை மேல கஷ்டம் இருக்குது சார். அதனால அவருக்கு என்னவோ கஷ்டம், ஏதோ ஒரு கஷ்டம், உள் கஷ்டம். அது என்ன கேட்காதீங்க. ஆமா, குடும்பத்துல ஒரு கஷ்டம் ஏதோ இருக்குது அந்த குடும்பத்துல. அதை அவர் வெளியே வரக்கூடாது, வெளியே வந்துச்சு, அது வெளியே கொண்டாந்துட்டாங்க. உள்ள இருந்ததை வெளியே கொண்டாந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. ஏதோ ஒரு மன கஷ்டம் இருக்கு. அந்த மன கஷ்டம் பணமா என்னன்னு தெரியல, அது தெரியாது சார். ஏதோ ஒரு மன கஷ்டம் இருக்கு. சரி ஆயிடும் சார். என்ன பணம் சார், இது என்ன பணம், இன்னைக்கு நாளைக்கு போ சார். அதெல்லாம் ஏதோ ஒண்ணு இருக்கு மன கஷ்டம் இருக்கு மன கஷ்டம் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க. அது வெளியில சொல்றதால அவங்க அந்த மீடியா சொல்றது கரெக்டா சொல்லுவாங்க. பணம் அவருக்கு 2 பேரும் போட்டி வாங்கிக்கிறாங்க, 2 பேரும் போட்டி வாங்குறதுக்கு தான் அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் தானே சொல்றாங்க அவங்க. எங்க கட்சிட்டு எவ்வளவு நல்ல காரியம். ஏன் சார் யாராச்சும் இந்த மது ஒழிக்கிறேன்னு எந்த தலைவரோ எந்த இயக்கத்திலயோ யாருன்னா சொல்லியிருக்காங்களா சார்?
எங்கள் ஐயா தானே சார் 45 வருஷமாக போராடிங்கிறாரு. அதுக்காக நானும் அவராக கூட சேர்ந்து இந்த மது ஒழிப்புக்காக எவ்வளோ போராடி, எவ்வளோ அசிங்கப்பட்டு, எவ்வளோ பண்ணி ஏன் சார் இந்த சென்னையில் ஒரு பானை கொடுத்து தனி இதை கொடுத்து எனக்கு வந்து ஒன்றுக்கிறதுக்கு வெளிக்கிறதுக்கு பானை கொடுத்தாங்க சார். இருந்தேன் சார், கொசுக்கட்டு இருந்தேன் சார் 15-20 நாள். வேலூர், ஆமாம் சார், வேலூர் 2 முன்னாடி போயிருக்கு சார். சேலத்தில் வந்து இந்த அக்யூஸ்லாம் போடுறாங்க பாரு, திருடுங்க, அதில் கொண்டு போய் போட்டாங்க சார். நாற்று சார், சத்தியமாக சொல்கிறேன் சார், தூங்கவே இல்லை சார் நான். அப்புறம் நான் தூங்காதே அப்படியே நாற்றம் என்னன்னோ நாற்றம் அந்த என்னன்னோ நாற்று வீப்பி நாற்று சொல்லுவாங்களே மொத்தம் நான் அது மாதிரி சார். அதில் வந்து காமேஸ்வரம் சொல்கிறேன். அப்போ என்னால் தூங்கவே முடியல. அப்படியே இது போச்சுன்னு அப்படியே உட்காந்து மாதிரி அது ஒரு அந்த அம்மா உள்ள ஜெயிலில் போது என்ன அந்த உட்காந்து எம்மா ஒன்றா இது என்ன அப்படி பக்கத்தில் கூட உங்கள் இடத்துல வந்து உட்காந்துக்கணுமாண்ணே. அப்புறம் அங்கே இருந்து உட்கார வச்சுக்கினாங்க சார் ஒரு 4 மணிக்கா 5 மணிக்கா. இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன் சார். நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சர் வேலையை விட்டுட்டு வன்னியர் சங்க காலத்துல இருந்து அப்பெல்லாம் அன்புமணி படிச்சிருந்த காலம், அந்த காலத்துல இருந்து நீங்க இருக்கீங்க. ஆமா சார். இப்போ உங்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத இவ்வளவு கஷ்டம். உங்களை மாதிரி எத்தனை பேர் நிறைய இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, ஆம்பளை பொம்பளைங்க. இவ்வளவு பேர் வளர்த்த கட்சி இன்னைக்கு வந்து சின்ன பின்னமா இருக்கும்போது எல்லாரும் சின்ன பின்னமா ஆகிறதுக்கு காரணம் பல காரணம்னு சொல்றேன். அன்புமணி தான் இப்ப பண்றாரு சார். நல்லா திருப்பி பேசாதீங்க சார். அன்புமணி நல்லா பண்றாரு. அவரை பண்ணலன்னு சொன்னா அதெல்லாம் நமக்கு வந்து சரியா வராது சார். நான் ஒத்துக்க மாட்டேன் சார். ஏன்னா அவர் எப்ப அவர் மகடத்தை சூட்டினாரு ஐயா. இப்ப தான் பிள்ளைக்கு தானே சூட்டினாரு. நம்ம பிள்ளை ஏன்னா எல்லாரும் கொடுத்தா யாரும் சரியா செய்யல சார். தலைவரா போடுறது சரியா இல்லை. எல்லாமே இது உள்ளுக்குள்ள ஏதோ தீரன் தலைவராக இருந்தப்போ இருந்தீங்க. ஆமா, தீரனும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் போடும்போது தலைவருக்கு தீரனும் எங்கேயோ போயிட்டாருங்க. திருப்பி இன்னொருத்தர் எப்படி ஜி.கே. மணிக்கு நீங்க தான் முன்மொழிஞ்சீங்க இல்லையா? தீரன் இல்ல, ஜி.கே. மணி முன்மொழிஞ்சது, யாரோ வழிமொழிஞ்சாங்க சார். அவ்வளவுதான். நீங்க தான் முன்மொழிஞ்சீங்க. அது 20 வருஷம் முன்னாடி. 20 வருஷம் இல்ல சார், 30 வருஷம் இருக்கு சார். அதுக்கு நீங்க தான் முன்மொழிஞ்சீங்க. அது ஒண்ணுதான். அப்பெல்லாம் வந்து ஐயா என்னதான் நீதிபதி மாதிரி ஆக்கி இதெல்லாம் தேர்தலாம் நாட்டி இது சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சும்மா சொல்லுது. எனக்கு அப்போ அவ்வளோ மரியாதை கொடுத்தாரு சார் ஐயா. இப்போ நிறைய பெண்கள் வந்துட்டாங்க. சரி, எல்லாருக்கும் நான் வழி விட்டு நான் ஒதுங்கி நிற்கிறேன். புரியுதுங்களா? சின்ன ஐயா வந்து ஏன்னா அவர் செய்வார். ஏன்னா அது மாதிரி அவரும் மது ஒழிப்புக்கெல்லாம் போய் ஐயா எப்படி செய்தாரு அவர் இப்போ செய்துட்டு வர்றாரு. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த மாதிரி வளர்ந்த கட்சிக்கு வந்து சின்னையா வந்து உங்களை மாதிரி எத்தனையோ பேர் வந்து கட்சிக்கு உழைச்சிங்க. இது எல்லாரையும் தாண்டி சின்னையா கொண்டு டாப்ல வச்சாரு ஐயா. ஆமா, வச்சாரா இல்லையா? வச்சாரு. ஏன் அது அந்த நன்றி அவருக்கே இல்லை. ஏன் சார் நன்றி இல்லைன்னு ஏன் சார் அவர் இவ்வளோ பேசுறாரு ஐயா? ஒரு நாளாரு தன்னுடைய அப்பா பத்தி எதிர்த்து பேசியிருக்காரு. சொல்லுங்க, யாரு? ஐயா சின்ன அன்புமணி சொல்லி பேசியிருக்காரா? எவ்வளவு அமைதியா இருக்கு. மண்ணை எவ்வளவு கும்பிடுறாரு எனக்கு தெரியும். அவர் வந்து ஒட்டி பூச்சிட்டாங்க. அவ்வளவு பசு மன்மத மாதிரி இருப்பாரு, ராஜா மாதிரி இருப்பாரு. இன்னைக்கு அப்படியே இது மாதிரி ராத்திரிலாம் தூங்காத கொள்ளாத ஒட்டி கண்ணம்மா வந்து நிக்கிறாரு. கண்ணு உள்ள போய் அப்போ எப்படி இருக்கு? எல்லாருமே எல்லா பெண்களையும் நாங்களே அழுதுட்டோம். ஐயா இவ்வளோ இப்படி பேசுறாரு, ஐயா அமைதியா இருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கெல்லாம் கிடைச்சிக்கிறாரு. நாங்க பெண்கள் அப்போ வந்து நாங்க பின்னால போயிடும். எல்லா மாவட்ட செயலருங்க எல்லாரும் பெண்கள், எல்லா பெண்களும் இங்க வந்துட்டாங்க சார். இப்ப இருக்கிற அதாவது எல்லாருமே எல்லாம் நான் போட்டேன். நானும் நிர்மலா ராஜன் இன்னொரு மகளிர் அணி. இப்போ அப்போ இருக்கும்போது நான் வந்து அவங்க இல்லைன்னா கூட நான் வந்து இந்த கட்சியில வந்து ஜெயிக்கணும், எல்லாரும் நம்ம பின்னாடி நிறைய எம்எல்ஏ வரணும்னு உண்மையாக நான் பாடுபட்டேன் சார். நான் கடவுள் பொதுவாக இந்த கட்சிக்காக உண்மையாக வந்து பசியும் பட்னிமா போய் அந்த நாள் சொன்ன பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரி நோன்பு இதெல்லாம் வருமே, அது அன்றைக்கெல்லாம் நான் இப்போ வீட்டில் இருந்ததே இல்லை சார். கடவுள் சாட்சியா நான் கும்பிடுறேன் தெய்வத்தின். அப்பெல்லாம் போய் கட்சி வேலை பண்ணேன் சார். அது நடந்து 20 கிலோமீட்டர் நடப்பேன் சார். நான் 20 கிலோமீட்டர் ஓட்டு கேட்பேன் சார். தீரனுக்கு ஓட்டு கெடுக்கிறேன், அந்த பாண்டிச்சேரியில் ஓட்டு கட்டுறேன். அப்போல்லாம் வந்து எங்களுக்கு அவ்வளோ வசதி கிடையாது சார். நாங்கள் ரோட்லேயே படுத்துக்குவோம் சார். ரோட்லேயே படுத்துருந்தேன் சார். கிராமத்தில் போய் பயங்காலத்து அந்த கலக்காயம் முளக்காயம் வச்சுருப்பாங்க, அந்த நாற்றத்தெல்லாம் படுத்து ராத்திரி ஒவ்வொரு ராத்திரியாக ஒரு ஊராக குறிக்காட்சி மாதிரி போனேன் சார். ஊராக போய் கட்சி வளர்த்தேன் சார். நான் அதாவது ஏறக்குறைய என்னுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா ஒரு ஒன்றியத்துக்கு 20 மாவட்டத்துக்கு வந்து 10 ஒன்றியம் 11 ஒன்றியம் இருக்கும். ஒரு ஒன்றியத்தில் ஒரு 20 கிளைகள் இருக்கும். அந்த கிளையை நான் பார்க்கும்போது கிளையாக போய் தின்னையாக போய் ஊடா போய் சனி பண்ணேன் சார். அதனால தான் அந்த மூர்த்தி ஏகே மூர்த்தி வந்து எத்தனையோ இடத்துல நின்னாரு, இப்போ தோத்துட்டாரு. ஆனால் எங்கள் மாவட்டத்தில் நிற்கிற போது 2 தடவை நான் அப்போ அந்த அமைப்பை அப்படி அமைச்சு வச்சிருந்தேன் சார். நான் இப்போ இல்லை. அப்போ 2 முறையும் ஜெயிச்சாரு, மந்திரி ஆனாரு.
ஒரு வாட்டி சும்மா இருந்து 2வது வாட்டி மந்திரி ஆனார். ஆனா நல்லா பண்ணாரு. எனக்கு சந்தோஷம். எங்க மாவட்டத்தில் ஜெயிச்சு எங்க இது மந்திரி எனக்கு சந்தோஷம் தானே சார். மீதியத்தில் அந்த அமைப்புகள் அதுக்குள்ள பணம் முதல்ல வந்துச்சு அதுக்குள்ள. சரி, நான் கேட்குறேன், இப்போ நீங்க வந்து அன்புமணி போய் பார்த்தீங்கல்ல, பார்க்குறீங்கல்ல, பார்த்தபோது நாங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்தோம், என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிறதுனால எங்க எதிர்காலமே இப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா? சொன்னேன் சார், சொன்னோம். நான் என்னம்மா பண்றது அதுக்கு? அவர் சொல்லலை. நான் என்ன இப்படி இருக்குன்னு நாங்கள் தான் கஷ்டப்பட்டுருந்தோம் சார். அவர் போய் நேராக கேட்க முடியாது சார் எல்லாத்தையும். எங்க எதிர்காலமே இப்படி ஒண்ணுமே இல்லை. எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் எதிர்காலமே தான். அதனால தான் எல்லாமா நீங்கள் நான் சொல்லக்கூடாது இதை. 108 பேர் 100க்கு 95 பேர் நாங்கள் இருக்காங்க சார். யார் அன்புமணிட்டு இருக்காங்க? எல்லா மாவட்டம் இருக்காங்க சார். ஏன்னோ ஐயா வந்து அன்புமணியை சேர்த்து அரவணைச்சு எங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்காலத்தை எனக்கு விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க. நான் என்ன எம்பி ஆப்பேன், எம்எல்ஏ ஆப்பேன், என்னவா ஆப்பேன், என்ன இனிமேல் எனக்கு என்ன கிடக்குது, காடு வந்து ஊடு போனுது. அதனால இனிமேல் இந்த மக்களுக்காக எங்கள் மருத்துவர் ஐயாவும் அன்புமணியும் ஒன்றா சேரணும். இது சேர்ந்து வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கட்டாயம் வந்து தான் ஆகணும். முடியாது. பிள்ளைய அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. நான் சத்தியமா சொல்றேன். நிச்சயமா ஒன்று சேருவாங்க சார். எலெக்ஷனுக்குள்ள சேர்ந்துருவாங்க சார். இந்த எலெக்ஷனுக்குள்ள எல்லாம் சேர்ந்துருவாங்க. அவ்வளவு பாசம் உண்டு புள்ள மேல. இருக்கு. ஏன் சார் உன் புள்ள மேல உனக்கு பாசம் இருக்காதா? இருக்கும். சண்டை போடுறீங்களா? போடா வெளியா. ஏன்னா நீ போய் குடிச்சிட்டு வருவ, நீ போய் பொம்பளை அடிக்க என்ன போய் வர, ஏன்னா அடிச்சிட்டு வருவ, இது பண்ண சண்டை போட மாட்டீங்களா? அது மாதிரிதான் இது அவருக்கு சண்டை, உங்களுக்கு ஒரு சண்டைன்னா அவருக்கு இந்த சண்டைன்னா உங்களுக்கு அவருக்கு கட்சி சண்டை. என்ன நான் சொல்றது புரியுங்களா இல்லையா? எளிமையான வழி தானே இது. அதே தான். திட்டுமே திட்டு, போட வெளியே வராது, சோறு போடாது. ஏமா சோறு போடாது? இது எங்கள் மாதிரி கிராமத்துல இருக்கு. ஏண்டி உன் பிள்ளைக்கு சோறு போடாத, தேர்த்தி அனுப்பு, எடுத்து தோட்ட பாட்டி அனுப்பிச்சு அனுப்புவாங்க. அம்மாவும் அடிப்பாங்க, அப்பாவும் அடிப்பாங்க. அது மாதிரி தானே. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்புமணி வந்து தன்னுடைய மூத்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து காந்தியோட பையனுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸ்ரீகாந்தியோட பையனுக்கு கொடுத்துருக்காங்க. அன்புமணி சொல்றா சம்பந்தி கூட. சம்பந்தி தான். என்ன? ஆமா, அவங்க சிஸ்டருக்கு ஒரு சம்பந்தி கூட இல்லையா? மூத்த அக்காக்கு சம்பந்தி கூட இல்லையா? சௌமியா வந்து தம்பி பொண்டாட்டி, அவங்க ஒரு அது சம்பந்தி தான். நம்ம 2 பேருக்கும் நாத்தனார் சொல்லுவாங்களே கிராமத்துல. நாத்தனார் அன்னி இது அந்த இது அங்க நடக்குது. அதான் புரியுதா? நாத்தனாருக்கு அன்னைக்கு ஒரு இது நடக்கும். அந்த மாதிரி கிராமத்துல நடக்குது, கட்சியில நடக்குது. அது வீட்டுல நாடுக்கு வந்து கட்சிக்கு வந்துச்சு. போட்டு இந்த பொங்கலாம் இழுத்து வந்துட்டாங்க இப்போ. புரியுதுங்களா? அவ்வளவு நெருக்கமா இருக்கு. அப்புறம் ஸ்ரீகாந்தியை பத்தி இப்ப கட்சியில மேடையில உட்கார வைக்கிறாரு. இதுலயும் ஒரு வருத்தம் இருக்கா அன்புமணிக்கு? வருத்தம் இருக்காதா? கட்டாயம் வருத்தம் இருக்கு சார். வருத்தம் இருக்கும். அதெல்லாம் மறைஞ்சிடும். இது ஐயா உணர வேண்டிய காலம் வந்துடும். காந்திமதி அம்மாவும் எனக்கு பொண்ணு மாதிரி. காந்தி என்னை வந்து இந்த மாதர் தினம்னு வரல, அம்மா மாதர் தினம், அது வந்து எப்பவுமே அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க சார். அன்னைக்கு வந்து அவங்களே ஃபோன் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. முகுந்தனுக்கும் அன்புமணிக்கும் டேர்ம் சரியில்லையா? அது கொஞ்சம் ஏதோ உள்ள ஏதோ நடக்குது. பிடிக்கல அவருக்கு. பிடிக்கலன்னு இல்லை, கொஞ்சம் போட்டோம். சின்ன பையனாக இருக்கிறாங்க, கொஞ்சம் சின்ன பையன் சார். நான் போய் பிறந்தது அந்த குழந்தை, நான் அந்த பையன் இன்னொரு காந்தி 3 பிள்ளைங்கன்னா நான் போய் பிறந்தது அந்த வீட்டு. காந்திக்கு 3 பிள்ளைங்க, இவருக்கு 3 பொண்ணு. இப்போ ஒரு பொண்ணு எடுத்துக்கினாங்க அங்கேருந்து. ஒரு சாமியா கொடுத்துக்குது, அது அன்புமணி கொடுத்துக்கிறாரு. ஒன்று சின்ன பொண்ணுக்கு சின்னது ஒன்று இருக்குது. அது என்ன கட்டுவாங்களா? அது கூட என்ன ரூமர் இருக்குது, என்னன்னு தெரியாது. கவிதா வந்து தங்கச்சி. ஆமா, அதுக்கு புள்ள தானே. அதுக்கும் 2 பிள்ளைய. அந்த பசங்க என்ன பண்றாங்க? அவங்கள நல்லா ஏதோ டாக்டர் என்னன்னு தெரியல. அவங்க பொண்ணு இல்ல. கவிதாவுக்கும் பொண்ணு கிடையாது, காந்திக்கும் பொண்ணு கிடையாது. மொத்த பொண்ணு அவரு வச்சுக்கிறாரு. கவிதா பிள்ளைங்க என்ன பண்றாங்க? கவிதா பிள்ளைங்களும் ஏதோ வேலை செய்யறாங்க சார். ஏதோ படிச்சு அரசியலுக்கு வரல சார். அரசியலுக்கு வரல. முகுந்தனே நல்ல பையன் சார். ரொம்ப என் மேல பாட்டின்னு என் மேல ஆசையா இருப்பாப்புல. அவன் விருப்பம் இல்லை அந்த தம்பிக்கு. அந்த முகுந்தன் தம்பிக்கு விருப்பம் கிடையாது, ஓடிட்டாப்புல. முகுந்தனுக்கு விருப்பம் இல்லாதான் ஐயா கொண்டு தருக்கிறீங்களா? ஏதோ ஒன்று இருப்பேன். யாரோ சொல்லி, ஐயோ அதை சொல்லவே கூடாது. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. அதை சொல்ல சார். எப்படியே ஏதோ சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒன்று ஒரு கோபத்தில் நடக்கிற இத்தனையும் சொல்றது நான் ஐயா உடனே சிறிய கோபத்தால் நடக்கிற பம்பு. இதெல்லாம் அதெல்லாம் சரியா போயிடும் சார்.
அதுக்காக நீங்க ஸோ முகுந்தனுக்கு உண்மையில வரணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல. இல்லைன்னு தான் நினைக்கிறீங்க. இல்லைன்னா ஏன் போய் நான் என்னுடைய எதிர்காலமே எங்க மாமா தான், அன்புமணி தான். அப்படி சொன்னவரு. அப்படித்தான் சொன்னாரு. அப்ப என்ன என் எதிர்காலமே அவர் தான்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவர் மனசுல மாமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. ஆமா, ஆமா. அது இருக்கிறவங்க கூட ஏன் சார் இப்போ நம்ம 4 பேர் இருக்கிறோம், புரியுதுங்களா? எனக்கு இப்படி ஏமா நீ வந்து செய்யுமா, இது மாதிரி அவர் திட்டுமா, அவர் இது பண்ணுமா, அவர் விடாத, நீயும் கேளு. குடும்பத்திலே செஞ்சிருக்காங்க அப்படி. குடும்பத்திலயோ வெளியிலயோ ஏதோ நடந்திருக்கு. கட்சியிலேயே. கட்சி வந்து 2ஆ நிக்கும்போது எப்படி இப்ப யார் பக்கம் வந்து கட்சி இருக்கும்? அப்ப நீங்க கட்சி 2ஆ அது நான் சொல்லி தெரியணும்னு இல்லை சார், மக்களுக்கே தெரியும். இந்த கட்சி 2ஆ உடஞ்சுச்சுங்களேன், நீங்க எந்த கட்சியோட போய் பார்கெயின் பண்ணுவீங்க? எப்படி உங்களுக்கு வந்து பெரிய கட்சிகள் உங்களை உள்ள கொண்டு வரும்? அந்த பிரச்சனை இருக்குல்ல. பெரிய கட்சி எது சொல்றீங்கன்னா, அதிமுகவை திமுகவோட அலைன்ஸ் போது அது வரும். ஏன் சார், நாங்க ஒன்றும் எங்க கட்சிக்காரங்க வந்து ஒன்றும் எந்த கட்சிக்கும் போகல சார். அவங்க ஐயா இப்போ வந்து ஐயா ஒரு நல்ல முடிவு எடுத்து எனக்கு வரைக்கும் நான் சொன்னேன் சார். இப்போ எங்க ஐயா நல்ல முடிவு எடுத்துக்கிறாரு. சரி, இன்னொரு பக்கம் எல்லாம் போயிட்டாங்களா. இப்ப ஐயா வந்து எங்க கட்சியில இருந்து போனாங்க பாருங்க வெளியா, அத்தனை பேரும் கூட்டுட்டாரு. எல்லாம் வாங்க, நீங்க யாருக்காக பண்ணீங்களா? ஐயாவுக்காக போகல, யாராருக்கா மாவட்ட செயலருக்கு பிடிக்கலன்னு அவரு பிடிக்கல, இவரு பிடிக்கணும், அப்படி வெளியே போயிட்டாங்க பாருங்க. ஆமா, ஐயா பிடிக்கல, சின்னையா பிள்ளையும் போல. அவங்க உள்ளூர்லயே ஒரு பிரச்சனை நடக்கு இல்லையா? இப்ப நீங்க மாவட்டத்தை செயலருங்க, ஒரு 3 வருஷம் ஆனவொன்னா மாத்துறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம தலைவராக இருந்தோம், நம்ம இவங்ககிட்ட நான் போய் வேலை செய்யுது அப்படின்னு நம்ம போயிடுறோம், ஒதுங்கி போயிடுறோம். புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த நிலைமை தான் இது கூட. அதே மாதிரி போனவங்களாம் ஐயா என்ன பண்ணிட்டாரு, இப்போ எல்லாருக்கும் ஃபோன் போட்டு கூப்பிட்டு ஆட்களை அனுப்பிச்சு இப்போ வந்து எல்லாம் சேர்த்துருக்காரு. அதனால எங்களுக்கு கட்சி இன்னும் பலமா இருக்குது. கட்சி பலமா இருக்குது, நிச்சயமா சத்தியமா சொல்ற ஒண்ணு சேருவாங்க. சரி, அவரு பெரிய இவரு ராமதாஸ் நீக்கிறதும் அன்புமணி சேர்க்கறதும் அப்படில போயிட்டு இருக்குது. ஆமா சார், அப்படிதான். பின்ன விட்டா அப்படியே சார், ஒருத்தர் இருங்க சார், அப்பா அடிக்கிறாரு, அம்மா அணைக்குதா இல்லையா சொல்லுங்க? அப்பா அடிச்சாருன்னா அம்மா அணைச்சிக்குதா இல்லையாப்பா? ஏன்பா குழந்தை போட்டு அப்படி அடிக்கிறது சொல்ல மாட்டாங்க, சின்ன குழந்தைங்கள பெரிய. அது மாதிரி தான் இதுவும். அன்பு ஐயா கிட்ட இருந்து புள்ளைய அடிச்சாரு, புரியுதா? அங்கே போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணாரு, திருப்பி எல்லாரும் மீதி இருந்துலாம் வந்து வாங்க கூட்டுக்குனாரு. சரி, இப்போ நீங்க வந்து அன்புமணிக்கு ஆதரவா பேசுறதுனால ஐயா வீட்டுல வந்து உங்களுக்கு மரியாதை கிடைக்குதா? எனக்கு எப்பவுமே எல்லார்ட்டையும் எல்லார் இடத்துலையும் எல்லாரும் ராமதாஸ் உங்கள்கிட்ட பேசுறாரு. இப்போது எனக்கு 62 கல்யாண நாள் வந்தது. எனக்கு கல்யாணம் ஆகி 62 வருஷம் ஆகுது சார். எங்க பாத்துக்கலாம், எங்க தாத்தாவை. சரி சரி. அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 62 வருஷம் ஆகுது. 62வது கல்யாண நாளுக்கு ஐயா கிட்ட போய் நான் ஆசீர்வாதம் வாங்க போறேன். ஏன்னா அவரோட இவரு எங்க வீட்டுக்கார் பெரியவரு. சரி. இருந்தாலும் நான் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்ப இந்த சண்டை நடக்குது. அந்த நடக்கிற போது கூட நான் போயிட்டு அங்க ஐயாவிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்தேன். அப்போ ஒன்னும் சொல்ல அவரு ஒன்னும் அப்ப சொல்ல. அம்மா இருந்தாங்க, அம்மாவுக்கும் எல்லாம் ஆசீர்வாதம் அவங்களுக்கு நான் பண்ணிட்டு வந்தேன். ஐயா கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். கல்யாணத்தை பொறுத்தவரை நீங்க சீனியர், வயசை பொறுத்தவரை நீங்க ஜூனியர். ஒரு 3 மாசம் இல்லையா? 3 மாசம் நீங்க. ஆமா, எனக்கு இருந்தாலும் அண்ணன் தானே. ஐயா மருத்துவர் ஐயா எனக்கு அண்ணன் தானே சார் வேணும். எனக்கு எங்க அன்புமணி புள்ள மாதிரி தானே சார். நான் எங்க புள்ளன்னு தான் சொல்லுவோம் சார். உங்களுக்கு வந்து ஒரு அருள் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அது எப்படி? அது அருள் இருக்குதுல, நானா சொன்னேன்? நீங்க எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, அது எல்லாரும் தான் அருள் இருக்குது. நீங்க சொன்னா நடக்கும், நினைச்சா நடக்கும். நீங்க உங்க எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் எல்லாரும் வாங்குவாங்க. எல்லாரும் வாங்குவாங்க. கலைஞரே உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிருக்காரமே ஒரு தடவை. ஆமா, வாங்கிக்கிறாரு. ஆசீர்வாதம்னா அவருக்கு அண்ணன் தான் பேசுவேன் நான். ஏன்னா அவர் திமுக காலத்துல எங்க ஊருக்குலாம் வருவாரு. அப்போல்லாம் எங்க வீட்டுக்காரு நாங்கெல்லாம் அப்ப திமுகவில் இருப்போம். சரி. நாங்க அப்ப திமுகவில் இருந்தோம். நாங்க ஐயா வந்து மது ஒழிக்கணும், இட ஒதுக்கெடுக்கணும், ஜாதிக்கு இட ஒதுக்கணும். அப்பதான் வந்துட்டேன் நான். அப்ப என்னை எல்லாரும் கூப்பிட்டாங்க. அப்ப டீச்சரா தானே இருந்தேன் நானு. ஆமா, அப்போ அங்க வந்தாருன்னா பேசுவாரு. அண்ணாதுரையும் எனக்கு நல்லா தெரியும், பெரியாரையும் எனக்கு தெரியும். பெரியாரு எங்க ஊருக்கு வரும்போது அவர் பக்கத்துல, ஏன்னா அப்போ 4-5 பேர். இப்போ எப்படி கட்சியில நான் பாட்டாளி மக்கள் கட்சியில கோயில்ல மருவத்தூர் கோயில நான் முதல் பெண்மணியா முதல் ஆளா இருக்குன்னா, அதே மாதிரி எங்க வீட்டுல எங்க அண்ணனுங்கெல்லாம் வந்து பெரியாருக்கு அங்க இருப்பாங்க, தூணா இருந்தாங்க. அவங்கெல்லாம் சிறை சேர்ந்தவங்க தான் எங்க அண்ணனுக்கெல்லாம். அதனால வந்து நான் வந்து டீச்சரா இருந்தாலும் நான் அதுக்கெல்லாம் போகல.
அப்புறமா தான் ஐயா வந்து இந்த மதுவை ஒழிக்கணும், இட ஒதுக்கீடு இந்த ஏழை ஜனங்க, எளிய நீங்க ஜனங்க அப்படி வந்துட்டீங்க. அப்படி வந்துட்டேன் சார். அப்படி வந்துட்டேன். கலைஞர் அப்போ கூட நான் முதல்ல ட்ரிபிள்எஸ்ல இருந்தேன். ட்ரிபிள்எஸ்ல 78, 77 இருந்தேன் நான். அப்புறம் ஐயா வந்து ஸ்ரீலேகா ஹோட்டல்ல கோபால், ஏகே நடராஜன், கோபால் தொழிலதிபர் இருப்பார். அவர் வந்து என் மேலே ரொம்ப பாசம் உடையவர். தொழிலதிபர் கோபால் வந்து. அப்போ வந்து நான் அப்போ அதிலேயே வந்து செக்ரட்டரியாக இருந்துக்கிறேன், செயலராக இருந்துக்கிறேன். அப்போ சென்னை அதாவது செங்கற்பட்டு திருவள்ளூர், காஞ்சிபுரம் உங்கள்ட்ட எல்லாருமே ஆசி வாங்குவாங்க. ஆமா. இப்போ எல்லாருமே ஆசீர்வாதம். அது என்ன நெஞ்சு தொட்டு ஆசீர்வாதம் பண்றீங்க? அது என்னது? நெஞ்சு தொட்டு ஆசீர்வாதம், தலையை தொட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. கலைஞருக்கு சொன்னீங்களா? அதுக்காக கலைஞருக்கா? அவர் வந்து என்னை விட பெரியவர் இல்லை சார். அவரை போய் தலையை தொட முடியுமா? தப்பு. அதனால இங்கே தொடுவீங்க. நான் அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிக்க. முதல்ல போன உடனே எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, அது சண்முகன் ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, உங்க தங்கச்சி வந்து சொல்லு. ஏன்னா நான் தெரியும் அவருக்கு. தங்கச்சி வந்து நான் போன உடனே அவர் காலை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுன்னு அந்த கையை எப்படி உட்காந்துருப்பாரு இல்லையா அவரு. அப்ப அந்த கையை தூக்கி என் தலையில கை வச்சு அண்ணா ஆசீர்வாதம் பண்ணுன்னு ரொம்ப நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு சார். என்னன்னா கேட்டேன்னு கொடுத்தாரு. எல்லா செக்ரட்டரிக்கும், எல்லா மந்திரிக்கெல்லாம் அவங்க வந்து சர்வீஸ் மைண்டு, மணி மைண்டு கிடையாது, சர்வீஸ் மைண்டு. ஏன்னா இந்த ஆத்து மணலுக்கு எல்லா எம்எல்ஏ வராங்க. சத்தியமா காமாட்சி ஓது என் தாலி ஓதும் சார். நான் வாங்கலை. அந்த அளவுக்கு நான் கட்ட மக்களுக்கு தண்ணி இல்லாத போச்சு. என்ன பாவம் செய்ய எனக்கு குழந்தை இல்லை. இது வேறு நான் எவ்வளோ பேர் லட்சமாக கொண்டாந்து பொட்டியாக கொடுத்தாங்க சார். சத்தியமாக நான் வாங்கலை சார். ஓகே, நம்ம நிறைய நேரம் பேசிட்டோம். கடைசியாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். டாக்டர் ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 பேரும் இந்த மக்களுக்காக. ஐயா அந்த ஊமஜானம் சொல்லுவார். எவ்வளோ போராட்டங்கள் நடத்தி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து இந்த மக்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்னும் நிறைய செய்யணும்னு சின்ன ஐயாவும் நினைக்கிறாரு, எங்கள் பெரிய ஐயா ராமதாஸும் நினைக்கிறாரு. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் தான் இந்த வன்னிய மக்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும், நல்ல காலம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் கல்வியில் உங்களை முன்னேற முடியும். அவருடைய கனவு உங்கள் லட்சியம் நிறைவேற வேண்டும்னா 2 பேரும் ஒன்றா தான் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். காஜி காமாட்சியையும் அருவத்தூர் அம்மாவையும் நான் எல்லா சாமியும் நான் வேண்டி எங்கள் மருத்துவர் ஐயா. சரி, யார் முதல்ல விட்டு கொடுக்கணும்? விட்டு கொடுத்துல தான் சொன்னேன் சார். 2 பேரும் கடுமையாக இருக்கிறாங்க சார். பெரியவங்க விட்டு கொடுக்கணுமா, சின்னவங்க விட்டு கொடுக்கணும்? பெரியவரும் மனசு வந்து விட்டு தரணும், சின்னவரும் அப்பா தானேன்னு விட்டு கொடுக்கணும். அப்பா ஐயா அவர் தான் போய் மன்னிப்பு கேட்டாரு சார். யாரு? அன்புமணி போய் மன்னிப்பு கேட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் போனார் இல்லையா வீட்டுக்கு, மன்னிப்பு தானே கேட்டாரு. என்ன நடந்ததுன்னு தெரியல, வந்துட்டாரு. அது ஏற்றுக்கலையே என்னன்னு தெரியல. மன்னிப்பு கேட்டாரா? மன்னிப்பு தான் கேட்டிருப்பாரு. மன்னிப்பு கேட்கறது தான் நாங்கள்லாம் சொன்னோம். காந்தி கூட எங்கள் தம்பிக்கிட்ட நான் சொன்னேன். நான் காந்திக்கிட்ட சொன்னேன். யார்கிட்ட? அதான் ஐயா பொண்ணுக்கிட்ட, பெரிய பொண்ணு. நான் பேசுவோம் இல்லையா, ஏம்மா தம்பி வந்து எப்பவுமே வந்து உனக்கு உறுதுணையாக இருக்கணுமா இல்லையா, ஒரு நல்லது கெட்டதுலாம் தம்பி ஓணும் இல்லையா, ஒரு கூட பிறந்த பருப்பு ஒன்று இருக்கணும் இல்லையா உனக்கு கடைசி காலம் வரைக்கும். அதனால அது பேசணுன்னு சொல்லிச்சுப்பா. நான் வந்து தம்பிக்கிட்ட பேசினேன், அவர் வரமாட்டேன்றாருன்னு அதான் சொல்லிச்சு. மன்னிப்புக்காக சொல்ல, அவர் வரமாட்டேன்றாரு. ஐயா வந்து ஒரு வாட்டி பார்க்க சொன்னா நல்லதுன்னாரு. அப்புறம் போனாரு. அது என்ன நடந்ததுன்னு தெரியல. மன்னிப்பு கேட்க தான் போனாரு. மன்னிப்பு கேட்கறது தான் போனாரு. நாங்களாம் சொன்னோம் ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டேன். மன்னிப்பு கேட்கணும் இல்லை வருத்தம் தெரியும், எதனா ஒன்று போயிட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க. காந்தி மூலியமா சொல்லி அனுப்புறீங்க? இல்லை, எல்லாருமே சொன்னாங்க. நான் மட்டும் சொல்லலை சார். எல்லாரும் வந்து சின்ன ஐயாவை பாருங்கன்னு சொன்னாங்க. அதனால அவர் சொன்னார், நீங்களாம் சொன்னீங்க, நான் போய் பார்த்தேன்னாரு. அவ்வளோதான் தெரியும். என்ன ஆச்சுன்னு சொல்லல. அப்புறம் நான் என்ன ஆச்சுன்னு சொல்லலை. நான் மட்டும் சொல்லலை சார். கட்சிக்காரங்க அத்தனை மூத்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க, மூத்த முன்னோடிகள்லாம் சொன்னாங்க, கட்சியில் இருக்கிற மூத்த முன்னோடிகள்லாம் சொன்னாங்க. பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய அன்னிலேருந்து இருக்கிறவங்க மூத்த முன்னோடிலாம் இதில் தானே இருக்காங்க. இப்போ சரஸ்வதி மேட்ட என்ன பேசியிருப்பாங்க? நேற்று ஆசீர்வாதம் போனார், என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ அன்புமணி போனார் சார், அம்மாவை பார்க்க போனார். அம்மா வந்து பிள்ளைய பார்க்க வந்தது. இதில் என்ன ஐயா தான் சொல்கிறாரு, அம்மாவுக்கும் பிள்ளையும் பார்த்து அதில் நான் எல்லாம் பார்க்க மாட்டாங்களான்னு இன்னைக்கு சிரிச்சிக்கினேன். போக போக தெரியுன்ட்டாரு. அது போக தெரியும். சரி, இப்போ ஒரு பாட்டு பாடுகிறாரு நேற்று இன்னைக்கும். வேற பாட்டு பாடுகிறார் சார். இப்போ அது என்ன பாடுறது, அப்புறமா தான் திருப்பி எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது. திருப்பி முருங்கை மரம், வேதாள முருங்கை மரம் ஏறுற மாதிரி ஏறிக்கிறாரு. யாரு? பெரியவர் தான். பெரியவர் இறங்குறாரு, ஏறுறாரு. ஆமாம். இதுக்கு என்ன சக்திக்குது? கீழே பூமியா அது வானமானு தெரியல, வானமானு தெரியல. ஏன் ஏறுறாரு, ஏன் இறங்குறாருன்னு தெரியல. அதனால சரி, அப்பா வந்து அவர் கொஞ்சம் புத்தி வேதனைச்சிருச்சு அப்படிங்கிற மீனிங்ல சொல்லலாமா? அவர் குழந்தையாயிட்டாரு அப்படின்லாம் சொல்லலாமா? அந்த வார்த்தையெல்லாம் அது சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பது ஐயாவுக்கு தெரியும். அதனால சொல்லியிருப்பார். யாருக்கு?
அன்புமணிக்கு தெரியும். ஆமா, அவர் டாக்டர் இல்லையா? அவரும் ஒரு டாக்டர், அவரும் ஒரு டாக்டர், 2 பேரும் டாக்டர். ம். அவர் சொல்றாருன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா, அது எதனா இருக்கும். அப்போ எனக்கு தான் சார் நல்லா தான் பேசுவேன், நல்லா தான் நடந்திருந்தேன். திடீர்னு இடுப்பு வரல, புரியுதுங்களா? திடீர்னு கால் வரல, திடீர்னு ஸ்ட்ரோக் வந்தது, திடீர்னு 10 நிமிஷம் போயிடுச்சு சார் எனக்கு. உடனே கேட்டேன், காமாட்சி இன்னும் கொஞ்ச நாள் விடுமா, இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது, இன்னும் எங்கள் முதல்வர் வரணும், எங்கள் அன்புமணி முதல்வர் வரணும், அப்போ இந்த சண்டை கிடையாது. இன்னும் கொஞ்சம் நான் அதெல்லாம் பார்த்துட்டு வரணும், நீங்கள் கட்சியில் எப்போனா எல்லோரும் இடஒதுக்கெலாம் வாங்கணும் அப்படின்னு வேண்டினேன். உடனே எங்கள் காமாட்சி முருகனும் எனக்கு உடனே நல்லா, அதுதான் நம்பிக்கை தானே. ஸோ பல விஷயங்களை நம்ம பேசணும். பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கிற விஷயங்கள், பல விஷயங்களை பேசணும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சந்திப்போம் சார். நல்லா எங்கள் கட்சி நல்லா வளரணும்ன்ட்டு இன்னும் நிறைய பேட்டி எடுத்து, என்ன மாதிரி பேட்டி எடுத்து பொண்ணு சேரணும்னு போடுங்க சார். நீங்களாச்சும் போடுங்க சார். எல்லாரும் பிரிக்கிறாங்க சார். எங்கள் அன்புமணியும் ஐயாவும் ஒன்று சேர்ந்தா இந்த கட்சி நல்லா இருக்கும், இந்த மக்கள் நல்லா இருப்பாங்க. தொண்டர்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க. அவங்களுக்காகவாவது மக்கள் தொண்டருக்காகவும் மக்களுக்காகவும் மக்கள் முன்னேற்றத்துக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் மக்கள் கல்வி வேலை வாய்ப்புக்காகவும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா இந்த மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன் சார். நீங்களும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் மீடியாவில் நீங்கள் போடுங்க. எத்தனை பேர் மீடியா தனித்தனியாக போடுறாங்களே, அப்பா பிள்ளைய பற்றி, அப்பா தான் செஞ்சார், அப்பா தான் வந்தார், அப்பா தான் இதெல்லாம் பண்ணார், அது எல்லாருக்கும் தான் தெரியுமே. இப்போ இதை பண்ணுறீங்க, அன்றைக்கு போடல. இதெல்லாம் சில மீடியாவில் நான் திட்டுவேன் சார். நல்லா போட்டால் ஒன்று சேர்த்தா அவங்க உண்மையானவங்க. அப்பா பிள்ளை சண்டைக்கு ஒன்று சேர்க்குற மீடியா உண்மையே அவருக்கு புள்ள குட்டி இருந்து இதை செய்தால் நல்லாயிருக்கும். நான் அதை தான் சொல்லுவேன். சரி, நன்றி. நன்றி. நல்லது சார். இந்த பேட்டி இவ்வளோ நேரம் எடுத்தது ரொம்ப 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 நன்றி.